ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம். டிஜிட்டல் புரட்சி எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி இருக்கு, இன்னும் கேட்டா நம்மளுடைய சிரமங்களை குறைச்சிருக்கு சார்? சிரமங்கள் இன்றைக்கு இல்லவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, டிஜிட்டல் கட்டமைப்புகளை மத்திய அரசாங்கம் பெரிய அளவில் நீங்கள் உருவாக்கிட்டாங்க. இந்த 12 ஆண்டுகளில் தான் குறிப்பிடத்தக்க இடர்களையும் இந்த அரசாங்கம் சந்தித்தது. அதில் சந்தித்த மிகப்பெரிய இடர் கோவிட். இந்த கோவிட் ஒரு டிஃபைனிங் மொமெண்ட்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஒரு வாழ்க்கையே புரட்டி போட்டு விட்ட முக்கியமான ஒரு காலகட்டம். ஆனால் புரட்டி போட்டாலும் கூட அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுன்ற ஒரு சக்தியை நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லலாமா சார்? அந்த இடத்துல தான் டிஜிட்டல் கட்டமைப்பு நம்மை காப்பாற்றியது. நம்மை கோவிட் விரைவுபடுத்தியது. ஒரு வகையில் அது நமக்கு நோய், நம்மளோட அத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தையும் மிகப்பெரிய அளவில் தாக்கியது, பயம்புறுத்தியது. அத்தனை பேருமே எப்படி இருக்க போகிறோமோ, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, நாம் மீண்டும் எப்படி வளரப்போகிறோமோ, அல்லது இத்தனை ஆண்டுகளாக நாம் அடைந்து வந்த வளர்ச்சி என்பது இப்போது முற்றிலுமாக துடை தெரியப்பட்டு விட்டதே, இந்த நோய் நம்மை கொள்ளை கொண்டு விட்டதே, எப்படி நாம் மீளப்போகிறோம் என்று பயந்த காலத்தில் நமக்கு மிகப்பெரிய துணையாக இருந்தது இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு தான். இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு மொமெண்ட்னு நம்ம சொல்லணும்னா, வரலாற்றை சொல்கிற மாதிரி கோவிடை நம்ம சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கல்வியில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்பட்டுச்சு. புத்தகத்தை மட்டுமே படித்து கொண்டிருந்தவர்கள் யாரும் மொபைலில் படிக்கிறதோ லேப்டாப்பில் படிக்கிறதோ நினச்சி பார்க்கல. ஆனால் நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, இந்த 5 ஆண்டு முடிஞ்சது. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது எல்லாருக்கும் இன்னொரு வழிமுறை கிடைத்து விட்டது. இனி மேற்கொண்டு இப்போ படிப்பை எப்படி ஆகிப்போச்சுன்னா, இப்போ தேசிய அளவில் பல்கலைக்கழகங்களாகட்டும், பல கோர்சஸ் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் இதை ஃபிசிக்கலாகவும் இந்த கோர்ஸை தருவோம், நம்ம டிஜிட்டலாகவும் தருவோம், நீங்கள் ஆன்லைன்லேயும் இதை படிச்சுக்கலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு புதிய பாதையை திறந்து விட்டது. அப்போது நீங்கள் உங்களால் நேரடியாக வகுப்புக்கு வர முடியலையா, உங்களால் மேற்படிப்பு படிப்பதற்கு நீங்கள் வகுப்புக்கு வர முடியல, இல்லை வீக்கெண்டு கூட வர முடியல, கவலைப்படாதீங்க. உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நாங்கள் இந்த என்டையர் கோர்ஸை ஃபுல்லாக லெக்சர்ஸை ரெடி பண்ணி நாங்கள் ஆன்லைனில் போட்டு வச்சுருக்கோம். உங்களுக்கான சௌரியமான நேரத்தில் நீங்கள் அந்த பாடங்களை படித்து விட்டு நீங்கள் தேர்வு எழுதினால் போதும், அல்லது ஆன்லைன் வகுப்புகளில் நீங்கள் பங்கு பெடுத்தால் போகிறோம். நீங்கள் அதே அளவுக்கு ஈக்குவலாக அதே ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய நீங்கள் எக்ஸாமை தான் எழுத போகிறீங்க, அந்த சர்டிஃபிகேஷன் தான் வாங்க போகிறீங்க. கல்வியில் இந்த டிஜிட்டல் புரட்சி குறிப்பாக கொரோனா காலத்தினால ஏற்பட்ட மாற்றம் மிகப்பெரிய மாற்றம். பொருட்களை வாங்குறதுலையும் இல்லையா, ஒவ்வொரு தளம் கல்வி, பொருளாதாரம், குறிப்பாக நீங்கள் வணிகம் எடுத்துட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் கடையில் போய் தான் வாங்கியிருக்கணும். நம்ம என்ன அந்த சமயத்தில் பேசியிருக்கோம்னா, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், கடைக்கு போகணும், கடையில் போய் பார்க்கணும், பார்த்தா தான் அந்த பொருளை தொட்டு பார்த்து வாங்கி நம்ம அதனுடைய ஒரு தன்மையை புரிந்து கொண்டு தான் நாம் வாங்குவோம். அப்படி என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் கொரோனா ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்போ நீங்கள் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாமே இன்றைக்கி மிகப்பெரிய பிரபலமான ஸ்டோர்ஸாக மாறிது. பல நிறுவனங்கள், அதாவது கடையே போடாமல் அவர்களுக்கு சொந்தமாக நிறுவனம் இருந்தால் போரும், ஆனால் அவருடைய கடை என்பது ஆன்லைனில் தான் கடையாக இருக்கும். அந்த ஆன்லைன்லேயே அவர்கள் துணிமணியிலேருந்து வாசனை திரவியங்களிலிருந்து ஆரம்பித்து அத்தனை பொருட்களையும் இன்றைக்கி எல்லாருமே நம்ம மொபைலில் தான் வாங்குகிறோம், மொபைல் வழியாக தான் பார்க்குறோம். இப்போ இதனுடைய இன்னொரு டிஃபைனிங் அம்சத்தையும் நம்ம சொல்லணும். இது மொல்லமாக நம்முடைய வாழ்க்கை என்பது மடிக்கணினிலேருந்தும் டெஸ்க்டாப்லேருந்து மூவ் ஆகி நம்முடைய மொபைலுக்கு லைஃப் வந்துருச்சு. லைஃப்பில் மொபைலில் தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே பண்ணுறோம். வாசிக்கிறோம், நம்முடைய ஒரு பரிவர்த்தனைகள் பண்ணுறோம், வாங்குகிறோம், விற்கிறோம், எல்லாவற்றையுமே இன்றைக்கி மொபைல்லேருந்து தான் நம்ம கையடத்தில் கொண்டு வந்துருச்சு. அதுக்கு காரணம் டிஜிட்டல் கட்டமைப்பு. இன்டர்நெட்டோட 5G ஸ்பீடு இன்றைக்கி இந்தியாவில் அவ்வளோ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக விரைவில் நம்ம அடுத்த 6Gக்கு கூட போகிறோம். அப்போது 5G ஸ்பீட் வந்த பிற்பாடு நாம் விரைவாக எல்லா வகையிலையும் நாம் அதை பயன்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டோம். அதனுடைய ஒரு மிக முக்கியமான மாற்றம் என்னென்னா, பொருளாதார முன்னேற்றம். இன்னொரு மாற்றம் என்னென்னா, அது நாள் வரை பெரிய பணக்காரர்கள் மட்டுமே ஒரு தொழிலை நடத்த முடியும் என்கிற இடத்தில் பல ஸ்டார்ட் அப்ஸ் தங்களுடைய தொழில்களை, திட்டங்களை ஆன்லைனில் செஞ்சாவே போதும். நாம் அதுக்கு ஒரு ஃபிசிக்கல் ஸ்டோர் இன்னும் அவசியம் கிடையாது, நம்ம ஆன்லைனில் கடை போட்டுக்கலாம், ஆன்லைனில் பொருட்களை கொண்டு போய் சேர்த்துற முடியும். இன்னும் படிப்படியாக இன்றைக்கி போச்சுன்னா எல்லோரும் இன்ஸ்டாகிராமில் தான் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறி இன்ஸ்டாகிராம்லேயே அவங்க பொருட்களை வியாபாரம் செய்கிறாங்க, இன்ஸ்டாகிராமில் தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லா வகையிலும் பார்க்கும்போது இதுக்கு ஒரு வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ்னு பேர். இந்த வர்ச்சுவலான ஸ்டோர்ஸ் அவ்வளோ வலிமை பெறக்கூடிய ஒரு பொருளாதாரமாக மாறிவிட்டது. அதுக்கு காரணம் திருப்பியும் கொரோனா. அதற்கு அந்த இடத்துல உதவியது நம்முடைய டிஜிட்டல் கட்டமைப்பு. அப்போது
இந்த டிஜிட்டல் கட்டமைப்புங்கிறது ஒரு பல அம்சங்களை உள்ளடக்கியது. சுகாதாரத்துல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய டேட்டாவை மொத்தமா சேமிச்சு வைக்கிறதுக்கும் கூட பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் கட்டமைப்பு உதவிகரமா இருக்கு. அதை கூட சொல்லலாம் இல்லையா சார்? நிச்சயமாக சுகாதாரத்தில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, தேசிய அளவில் நம்முடைய மருத்துவ ஆவணங்களை நம்ம வந்து பத்திரப்படுத்தி ஒரே இடத்தில் வைத்துக்கொள்ள முடியும். நம்முடைய ஒரே ஒரு எண் இருந்தால் போகிறோம். அந்த எண்ணை வந்து நீங்கள் முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையில் போய் கொடுத்தாலும் உங்களுடைய ஒரு 15 ஆண்டு கால 20 ஆண்டு கால மருத்துவ வரலாறு அதில் தெரிந்துவிடும். அப்போ நீங்கள் வந்து அதுக்கான ரெக்கார்ட்ஸை கையில் வச்சு கொண்டிருக்கணும். இதுக்கு முன்னாடி என்ன மருந்து சாப்பிட்டீங்கன்னு நீங்கள் தேடின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு மருத்துவர்கள் என்ன மருந்துகளை பரிந்துரை செய்தார்கள் அல்லது வந்து என்ன டயக்னைஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து ஆன்லைனில் கிடைக்க போகுது. அப்போ என்னாச்சு, உங்களுக்கு வந்து அந்த ஒரு மருத்துவ ரெக்கார்ட்ஸு வந்து உங்களுக்கு ஒருங்கிணைக்கப்பட்டது. நான் சார்ந்திருக்கக்கூடிய துறை வந்து மிக முக்கியமான ஒரு துறை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் வந்து இலக்கியம் சார்ந்திருக்கேன்னா இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான புத்தகங்கள் வந்து இன்றைக்கி டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. பல நூலகங்களுடைய புத்தகங்களை நீங்கள் வந்து இருக்கக்கூடிய புத்தகங்களை இன்றைக்கி சுலபமாக நேரடியாக ஆன்லைன்லேயே நீங்கள் அணுக முடியும். அதை வந்து நீங்கள் அவங்ககிட்டேருந்தே நீங்கள் ஆன்லைன்லேருந்து தரவிறக்கம் செய்து கொண்டு படிக்க முடியும். அதற்கான ஒரு சேவையை வந்து உருவாக்கி தரும். அப்போது நூல்களை வாசிப்பது, பத்திரிகைகளை வாசிப்பது அல்லது வந்து தகவல்களை திரட்டுவது என்பது அத்தனையுமே இந்த ஒரு இணையத்தின் வாயிலாக இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் உருவாகிவிட்டது. அதற்காக என்ன நடந்திருக்கு, பல பல்கலைக்கழகங்கள் அருங்காட்சியகங்கள் இருக்கக்கூடிய பல தகவல்கள் அத்தனையுமே டிஜிட்டைஸ் செய்யப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு லைப்ரரியும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும், ஒவ்வொரு ஆவணங்களையும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணணும். அது பழைய ஆவணமாக இருந்தாலும் சரி, கல்வெட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம டிஜிட்டைஸ் பண்ணி வச்சு ஆன்லைனில் வச்சுட்டோம்னா போகிறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய பயனாளர்கள் யார் வேணால் பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் வந்து இந்த ஆவணங்களுக்காக நூலகங்களுக்கும் ஆய்வகங்களுக்கும் போய் அலைந்திருந்த சூழ்நிலை இன்னைக்கு முற்றிலும் மாறிவிட்டது. இன்றைக்கு இருந்த இடத்திலிருந்து நாம் தேடிக்கொண்டே போனோம் என்றால் நம்மால் இந்த தரவுகளை பெற முடியும். மிகப்பெரிய மாற்றத்தை இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பம் என்பது கொண்டு வந்திருக்கிறது. நிச்சயமா சார். நீங்க இலக்கியம் பத்தி குறிப்பிடும்போது அண்மையில நடந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம நினைவு கூறணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, பிரதமர் அவர்கள் வந்து நெதர்லாந்து பயணத்தின் போது ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியை வந்து மேற்கொண்டாங்க. மனதின் குரல் நிகழ்ச்சியில வந்து அவர் பேசும்போதுமே மரபு கால செல்வங்களை வந்து பாதுகாக்கக்கூடிய முயற்சியில தன்னுடைய அரசு ஈடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதையும் கூட அரசின் ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? கலை கலாச்சாரம் இந்த துறையில் எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த அரசாங்கம் 12 ஆண்டுகளில் செய்திருக்கூடிய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய முக்கியமான பங்களிப்பு. ஆனைமங்கலம் செப்பேடு மிகப்பெரிய சாதனை. கண்டிப்பாக அதை நாம் வந்து போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதை நாம் எடுத்து திருப்பியும் பத்திரப்படுத்த வேண்டும். அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பல்வேறு முக்கியமான செய்திகள் இது மாதிரி வெளிநாடுகளில் போய் இருக்கக்கூடிய பல்வேறு கலை பொக்கிஷங்களை அரசாங்கம் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறது. அப்போது தொடர்ச்சியாக பல்வேறு நாடுகளோடு இவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கலாச்சார ரீதியாக என்னென்னலாம் நம்முடைய ஆர்டிஃபேக்ட்ஸ் அங்கே போய் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அதை நம்ம எப்படி கொண்டு வர முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு வழிமுறை என்னன்னு தேடுறாங்க. அதை உறுதிப்படுத்தி கொண்டு அந்த நாடோடு நல்ல விதமான உறவுகளை பேணி அதே விதமான அந்த பொருட்களை மீண்டும் கொண்டு வந்து கொண்டே இருக்காங்க. தமிழகத்தினுடைய பல கோவில் சிற்பங்கள் மீண்டும் வந்திருக்கின்றன. பல இந்த மாதிரி செப்பேடுகள் திரும்பி வந்திருக்கின்றன. நம்முடைய பல ஆவணங்கள் திரும்பி வந்திருக்கின்றன. இது நம்முடைய ஒரு கொள்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. என்னன்னா, இதெல்லாம் எங்க ஊர் சொத்துங்க. இந்த சொத்தை நீங்க எப்படி போய் நீங்க வச்சிருக்க முடியும்? நீங்க வச்சிருக்க முடியாது. இதுதான் நம்முடைய டிப்ளமசிங்கிறது. அப்ப என்ன சொல்றாங்க? அப்ப இதெல்லாம் எங்க ஊர்ல இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாரோ எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஒன்னும் அது நேரடியாக கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் எல்லாம் எடுத்து போயிருக்கலாம், அல்லது இந்த ஏதோ ஒரு முறையற்ற வழிமுறையில் அதெல்லாம் வெளிநாடு வந்திருக்கலாம். ஆனாலும் அவையெல்லாம் எங்கள் ஊர் சொத்து, உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். இதை அந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. அதுதான் ஏற்றுக்கொள்ளும் விதமாக நம்முடைய உரையாடல் இருக்கிறது. பிரதமருடைய ஒவ்வொரு வெளிநாட்டு பயணத்திலும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான வெளிநாட்டுக்கிட்டே போன நம்முடைய பொக்கிஷங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கான உரையாடல் நடைபெறுகிறது, அதற்கான ஒரு முயற்சி நடைபெறுகிறது. அந்த முயற்சி வந்து பல சமயங்களில் அவருடைய கையாலேயே திரும்பி வரக்கூடிய அளவுக்கு நமக்கு வந்து நடந்து கொண்டிருக்கு. இது வந்து வெளியுறவு கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. இன்னொரு முக்கியமான செய்தி, பல்வேறு மாணவர்கள் பல்வேறு நாடுகளில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான்லையும் உக்ரைனில் இந்த போர்லாம் நடந்த போதெல்லாம் நம்முடைய சொந்த பிளேனை வைத்துக்கொண்டு நாம் அந்த மாணவர்களையும் அந்த இருக்கக்கூடிய மாட்டிக்கொண்டவர்களையும் நாம் வந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இதில் முக்கியமான செய்தி என்னென்னா, அந்த இடங்களில் எப்பேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் நம்ம ஆட்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அந்த அரசாங்கங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சேஃப் பேசேஜை உருவாக்கி கொடுத்து இவர்களை வந்து நம்ம மீட்டெடுத்து கொண்டு வந்துடும். இது வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாகத்தான் நாம் சொல்ல வேணும். அதுவும் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் எல்லாம் இன்னும் மோசமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆனாலும் நாம் தொடர்ச்சியாக இந்த கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கிறோம், 10 ஆண்டுகளில் பார்க்கிறோம், பல்வேறு இடங்களில் இருந்த மீட்பு முயற்சிகளில் நம்ம மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்து கொண்டிருக்கோம். இதே மாதிரி நாம் பல நாடுகளோடு சேர்ந்து தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை நாம் வந்து இன்றைக்கி 13 நாடுகளோடு கொண்டு வந்து எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம்.
மிக முக்கியமான முன்னேற்றம். அதாவது தடையில்லா வர்த்தக ஒப்பந்தங்கிறது தான் என்னன்னா, நாம் வந்து அந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பல பொருட்களுக்கு இறக்குமதி வரி கிடையாது. நாம் அதுக்கு இணையாக இங்கே அவர்களுடைய பொருட்களை இறக்குமதி செய்யும்போது நம்மகிட்ட அதுக்கான வரி விதிப்பு குறைவாக இருக்கும். அப்போது என்ன நடக்குதுன்னா, இந்த பரஸ்பர வரி விதிப்பில் எஃப்டிஏவை உருவாக்குவது என்பது ஒரு நீண்ட ப்ராசஸ். ஆகலாம் இதில் வந்து நீங்கள் பல கட்ட பேச்சுவார்த்தை, அவர்களுடைய நலன்களையும் பேண வேண்டும், நம்முடைய நலன்களை பேண வேண்டும். குறிப்பாக இப்போ நீங்கள் இதில் வந்து இன்னும் நம்முடைய கையெழுத்தாகாமல் இருக்கக்கூடியது, விரைவில் கையெழுத்தாகும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அமெரிக்காவோடு இருக்கக்கூடிய இருதரப்பு தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம். இது எல்லாமே என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, நாம் நம்முடைய சந்தையை திறந்து விடுகிறோம். ஆனால் நம்முடைய உள்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளையும், இங்கே இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்களும், இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பினரையும் பாதுகாக்கிறோம். அதே சமயத்தில் நாம் வெளிநாட்டுக்கு நம்முடைய சந்தையை கொடுப்பது போலவே அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நாம் இங்கே கொண்டு வருகிறோம். ஜுவல்லரி அல்லது வந்து ஆயத்த ஆடைகள், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய சந்தை தேவையாக இருக்கிறது. அந்த சந்தையை நாம் வந்து உருவாக்குவதற்கான எல்லா முயற்சியுமே நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். அப்போது நம்முடைய பொருளாதார வீச்சு என்பது எல்லா நாட்டோடும் கைகோர்த்து, எல்லா நாட்டினுடையும் ஒரு இணக்கமான வர்த்தக உறவை பேணி, அதன் வாயிலாக இங்கே இருக்க உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையை உருவாக்கி தர வேண்டிய ஒரு அவசியம் ஒன்று இந்திய அரசாங்கத்துக்கு இருந்தது. தொடர்ச்சியாக 12 ஆண்டுகளாக நிறைய இந்த மாதிரியான ஒரு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சியை தான் இப்போ நாம் பார்த்து கொண்டிருக்கோம். தொழில் வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் எப்படி இருக்கு சார்? அதற்காக மேற்கொள்ளப்பட்ட அந்த திட்டங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்ட் அப் இந்தியா ஆகட்டும், மேக் இன் இந்தியா, இந்த மாதிரி திட்டங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 12 ஆண்டுகளில் இந்த விஷயத்தை ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ அமெரிக்காவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து பதவி ஏற்ற காலகட்டத்திலிருந்து நாம் சந்தித்து வரக்கூடிய ஒரு நிச்சயமற்ற நிலை என்பது மிக கடுமையாக இருக்கிறது. அப்போது நீங்கள் உலக நாடுகள் அத்தனை மேலும் அவர்கள் வந்து இறக்குமதி விதித்து கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடியை உருவாக்கிய காலகட்டத்தில், குறிப்பாக நாம் வந்து ரஷ்யாவிடமிருந்தெல்லாம் வந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்றெல்லாம் நம் மீது விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் எல்லாம் இருந்த போதும் கூட நம்முடைய அரசாங்கம் அதை மிக சாமர்த்தியமாக கையாண்டது. இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய எண்ணெயின் அளவு குறைந்திருக்கிறதை தவிர வாங்காமல் இருக்கவில்லை. அதே சமயத்தில் பல நாடுகளிலிருந்து நாம் வந்து அதையெல்லாம் வாங்கி கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் என்ன நாம் செய்கிறோம் என்று பார்த்தால், உள்நாட்டில் இருக்கக்கூடிய வளங்களை நாம் எவ்வளவு தூரம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள முடியும். சமீபத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்போது நம்ம தங்கத்தை வாங்குறதை குறைச்சிக்கோங்க, அதே மாதிரி எண்ணெய் பயன்பாட்டை குறைத்து கொள்ளுங்க, இதெல்லாம் சொல்லும்போது அதே சமயத்தில் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்முடைய எத்தனால் கலப்பினுடைய விகிதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று 100% எத்தனால் பயன்படுத்தக்கூடிய கார்களை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் நம்ம வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து எப்படி தயார் பண்ணுறோம்னா, ஒன்று வெளிநாட்டில் இருக்கக்கூடியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தடுப்பதற்கான வழிமுறைகள் ஒரு பக்கம், அதே சமயத்தில் உள்நாட்டில் நம்முடைய ஒரு நிலைமைகளை சீரமைத்து கொண்டு மாற்றி அமைத்து கொண்டு நாம் அதை வந்து எப்படி கையாள்வது என்பதற்கான ஒரு உள்நாட்டு தயாரிப்பையும் பயிற்சியும் நாம் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளில் நடந்த மிக முக்கியமான வளர்ச்சி என்னென்னா, ஒவ்வொரு ஆண்டும் நாம் வந்து தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டு வருகிறோம். இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்பிஐ வந்து அதனுடைய வட்டி விகிதங்களை குறைத்து, முன்னாடி வந்து 6.5% வரைக்கும் இருந்த ஒரு ரெப்போ ரேட்டுங்கிறது இன்றைக்கி 5.4% இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 1.25% வந்து குறைச்சி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடன் வாங்குவதற்கு பெரிய சுமையை ஏற்படுத்தாமல், ஏனென்றால் அவர்களும் கடன் வாங்கித்தான் பல தொழில்கள் நடைபெறுகின்றன, முதலீடுகள் கிடைக்கின்றன. அப்போ அவர்களுக்கு தேவையான முதலீடை கிடைப்பதற்கான ஒரு வசதியை பண்ணி கொடுக்கிறார்கள். வீட்டு லோன் வாங்குறதுலேருந்து ஆரம்பித்து நுகர்வோர் கடன்களுக்கான வழியை பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போது உள்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பொருளாதாரத்தை நாமளே காத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்ன? இங்கேயே கன்சம்ஷன் அதிகப்படுத்துவது, இங்கேயே உற்பத்தி அதிகப்படுத்துவது, இங்கேயே அதுக்கான வணிகத்தை அதிகப்படுத்துவது, வெளிநாட்டை மட்டுமே சார்ந்திராமல். அப்போ அந்த மாதிரியான உள்நாட்டுக்கான ஒரு தன்னிறைவு தன்மையையும் கொண்டு வருவதற்கான ஒரு மறைமுக முயற்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இந்த பக்கம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கோம். நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை இந்திய அரசாங்கம் செய்து கொண்டே இருக்குது. அதுதான் பொருளாதார ரீதியாக நாம் வளர்ந்தும் கொண்டிருக்கிறோம். சர்வதேச பாதிப்புகள் நம்மை வந்து அண்டிவிடாமலும் நாம் பாதுகாக்கப்படுகிறோம். நிச்சயமா சார். பொருளாதார வளர்ச்சியும் தொழில் வளர்ச்சியும் எப்படி இருக்கு, அதற்கான முயற்சிகள், அதனுடைய அந்த தாக்கம் எல்லாத்தையுமே நீங்க வந்து விரிவா சொன்னீங்க. நேயர்களே, மத்திய அரசின் 12 ஆண்டு கால சாதனைகள் குறித்த இந்த நிகழ்ச்சியின் 3ஆம் பாகத்தை நாளை கேட்கலாம்.